தரப்புலேருந்து சில எங்களுடைய நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துக்கணும் உங்களுக்கு சொல்லணுங்களா? ஸ்கூலை மேம்படுத்தணும்னு நிர்வாக தரப்புலேருந்து நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். முதல் ஸ்கூல் கமிட்டியை ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸ்கூல் கமிட்டியை அதுக்கு நடவடிக்கை எடுத்துருவோம். ஏன்னா ஸ்கூல் கமிட்டியை ரெஜிஸ்டர் பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு ஒரு டீச்சர்ஸ் வந்து நமக்கு ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. அதுக்காக ஒரு டீச்சர்ஸ் நம்ம போடணும்னா அந்த கமிட்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது. அதுக்கான நிறைய தடைகள் வந்து அனைத்து தடைகளையும் உடைச்சி ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரே ஒரு பணி மட்டும் இருக்குது. ஏவி ஆஃபீஸில் நடக்கக்கூடிய பணி மட்டும் இருக்குது. அது முடிஞ்சால் இன்னொரு டீச்சர் வந்துடுவாங்க. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிள்ளைங்களோட படிப்பு கிடக்கூடாது. 2 டீச்சர்ஸ் வந்து நிர்வாக தரப்புல தான் போட்டு கையில் வந்து சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம். நிர்வாக தரப்புல இருந்து இது நம்ம பிள்ளைங்களோட படிப்பு கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா நம்ம ஊர் நிர்வாகத்தோட ஒத்துழைப்புல இந்த வேலை ஃபுல்லாகவே நடந்துட்டு இருக்கு. ஊர் நிர்வாகத்தோட சப்போர்ட்ல தான் பள்ளி கமிட்டியானது இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கு. சரியா? இதுக்கு பிறகு அதுக்கு தான் ஒரு பிள்ளைய வான்னு நம்ம இழுக்கிறத விட நம்மளை நோக்கி வர வைக்கணும். என்ன செய்யணும், வெளியில அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அந்த கருத்துக்களை நானும் கேட்டுக்கிட்டேன். ஒருத்தர் சொன்னாரு ஸ்மார்ட் கிளாஸ்ல அங்கே ஒரு பெரிய டிவி இருக்குனாரு. எத்தனை இன்ச்சுங்க? 32 இன்ச்சு. நம்ம ஸ்கூல்ல 43 இன்ச்சு வைப்போம். அது ரெடி பண்ணிட்டோம். 32 சொன்னதுல அவங்க ஒரு டிவி சொன்னாங்க. நம்ம 2 ரூமுக்கு 2 டிவி கொடுப்போம். அதுவும் 43 தான். அது போக ஒரு கம்ப்யூட்டர் CPU அதை வச்சு அதோட கீபோர்டு வந்து வயர்லெஸ் கீபோர்டு, தூரத்தில் டேபிள் போட்டு கீபோர்டை வச்சு பிள்ளைங்களுக்கு மவுஸ் அதுவும் வயர் கனெக்ஷன் வந்து சொல்லி கொடுக்கலாம். இந்த இதுக்காக வேண்டி அந்த அரேஞ்ச்மெண்ட்டை ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த பில்டிங் ஓப்பன் ஆனவொன்னே அதெல்லாம் அந்த அரேஞ்ச்மெண்ட் அதுக்குள்ள வந்துடும். சரியா? அதனால என்ன கேட்டாங்களோ ஸ்மார்ட் கிளாஸ்க்கு ஒரு கோரிக்கை வச்சாலும் ஸ்மார்ட் கிளாஸ் ரெடி பண்ணுறோம். அடுத்த கட்டமாக செக்ஸுக்கு ஒரு ஆளை நம்ம பேசிடுவோம், வந்து சொல்லி தர்றது. ஏன்னா யோகாவுக்கு டீச்சரோட பையன் யோகா மாஸ்டராக இருக்காங்க. யோகாவுக்கு சிலம்பத்துக்கு ஒரு ஆள் பேசிடுவோம். அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் ஒவ்வொரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம பிள்ளைகள் படிக்கணும்னா நாங்கள் கண்டிப்பாக எங்களோட முயற்சியை தொய்வடைய மாட்டோம். அதனால பேரண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஸ்கூலில் அக்கறை வச்சு நம்ம ஸ்கூல் எண்ணிக்கை குறைஞ்சி நம்ம ஸ்கூலோட நிர்வாகம் கெட்டுக்கிறக்கூடாதுன்னு சொல்லி உங்களோட பிள்ளைகளோட படிப்பு நாங்கள் உத்தரவாதம் தர வேண்டியிருக்கு. அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். எல்லா நடவடிக்கையும் ஸ்கூல் தரப்புலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே நீங்கள் எதாவது குறையினா எங்களுக்கு சொல்லிடலாம். இதெல்லாம் தப்பாக தெரியுது எங்களுக்கு, இதை சரி பண்ணி கொடுங்க. என்ன கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் தலைவணுவோம். நீங்கள் சொல்கிற கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம். என்ன முழுமையாக பள்ளியை படிக்கும் மாணவர்களுக்கு நம்ம படிக்கும்போது தான் ஒரு வசதி இல்லை. இன்னைக்கு எங்கேயே போயிட்டு படிப்புங்கிறது வேற ஒரு எல்லையை நோக்கி நடந்து கொண்டு இருக்கு. ஏன்னா இந்த ஆங்கில கல்விக்கு மத்தியில் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலை தக்க வைக்கணும்னா அதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அவ்வளோ நடவடிக்கை நிர்வாக தரப்புலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். பேரண்ட்ஸ் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இன்னும் என்னென்ன செய்யணும் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். எல்லா நடவடிக்கையும் எடுத்து பள்ளியின் தரத்தை கொடுத்தோன்னு நாங்கள் உத்தரவாதம் தரோம். சரியா? வந்து வேற இருந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி